காத்துக் கொண்டிருப்பார். அண்ணனை சந்தித்த பிறகு என் காதலை சந்திக்கின்றேன். ராணுவத்திற்கு சென்றிருந்த தம்பி வீரபாண்டி இதுவரை எனக்கு ஒரு கடிதமும் எழுதவில்லை. கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருப்பார். அதனால் தான் இந்த அண்ணனை வந்திருப்பார். யாரு வீரபாண்டி வந்திருக்கிறேன். நல்லா இருக்கா? நன்றாக இருக்கின்றேன். உன்னை பற்றி தான் நினைத்து பேசிக் கொண்டது. நீங்க வந்து விட்டாய். ஆமா, உனக்கு கடுமையான பயிற்சி எதுவும் கிடையாது அண்ணா. ராணுவத்துக்கு சென்ற உனக்கு விடுமுறை கிடைத்ததா? 2 மாத காலங்கள் விடுமுறை அளித்திருக்கிறார். நல்லதுதான் அண்ணா. அது மட்டும் கிடையாது, நான் நாட்டு மக்கள் உனக்கு திருமணமான செய்தியை சொன்னார்கள். அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு திருமணம் நடந்தது உனக்கு தெரிந்து விட்டதா? ராணுவத்திலிருந்து வரும்போது நாட்டு மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படியா? அறியாமல் செய்த தவறு அவசர கல்யாணம். இந்த அண்ணனுக்கு திருமணம் நடந்தது உனக்கு சந்தோஷம் தானே? அளவற்ற மகிழ்ச்சி அண்ணா. எனக்கு வருத்து வந்ததே கிடையாது. தம்பி என்றால் இப்படிதான் இருக்கிற தம்பி. ராணுவத்தில் இருந்து இப்போதான் வந்திருக்கிறாய். உனக்கு ஓவி தேவை. வாடா இப்படி. தம்பி வந்திருக்கிறார். குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா. தம்பி வீரபாண்டி என்னடா நடந்தது? என்னடா பேசுகிறாய்? அனைத்தும் தெரிந்துதான் பேசுகின்றேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. எனக்கு புரிந்து விட்டது அண்ணா. அண்ணா எனக்கும் மனதில் சரி கிடையாது. நான் வருகின்றேன் அண்ணா. நாட்கள் கடந்து இப்போதான் என்னுடைய தம்பி ராணுவத்தில் இருந்து வந்தார். அமுதாவை அழைத்து குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா. என்னுடைய தம்பி வந்திருக்கிறார் என்று சொல்லி அமுதா தண்ணீர் கொண்டு வந்தார். தம்பி திரும்பி தண்ணீரை வாங்கி உடனே கைத்தவரை கீழே விட்டு விட்டு அமுதா திரும்பி பார்க்காமல் ஓடிவிட்டார். தம்பியை பார்த்து கேட்டேன், என்னடா நடந்தது என்று கேட்டேன். அழைத்து நடந்து முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். என்னடா பேசுகிறாய் என்று கேட்டேன். பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று சொன்னேன். ஆனால் எனக்கு புரிந்து விட்டதே என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் இருவருக்குள் ஏதோ மறைக்கப்பட்ட ரகசியம் இருக்க வேண்டும். அந்த ரகசியம் என்னவென்று சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்.
வீரபாண்டி காதலிச்சுனா ஐயோ வீரபாண்டி வீரபாண்டி நான் எந்த தவறும் செய்யவில்லை வீரபாண்டி ஆடி பாடி நம்மை மறந்து விட்டாயா நீதான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று 1000 முறை என்னிடத்தில் சொல்வாய் உன்னுடைய வார்த்தை கேட்டு நான் ராணுவத்திற்கு சென்று வந்து பார்த்தால் காதலிப்பது என்னை திருமணம் செய்து வருவது என் அண்ணனியா வீரபாண்டி என் மீது தப்பு கிடையாது வீரபாண்டி நானும் தன்னன் தனவில் என்னுடைய குடிசில் இருக்கும்போது உன்னுடைய அண்ணன் மது மயக்கத்தில் என்னுடைய கருப்பையை கேட்டு விட்டான் வீரபாண்டி யாருக்கும் தெரியக்கூடாது நான் வருகின்றேன்